இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரான்ச் ஆஃபீஸஸில் ட்ரீம் ஆப்பில் பிபிஎம்ஸ் எப்படி ஸ்டாம்ப் ரெக்யூஸ் கொடுக்குறது அப்படின்றது. அதுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் கேஷ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ற கார்டுக்குள்ளே போகணும். கேஷ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் கார்டுக்குள்ளே கேஷ் வேணும்னா கேஷ் ரெக்யூஸ்ட் அப்படின்னு போவோம். நம்மளுக்கு ஸ்டாம்ப் வேணும் அப்படின்னா ஸ்டாம்ப் ரெக்யூஸ்ட் அப்படின்ற கார்டுக்குள்ளே போகணும். போயிட்டு என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டாம்ப் வேணும் அப்படின்றது பார்க்கணும். நான் இப்போ ரெவன்யூ ஸ்டாம்ப் முதல்ல ஆர்டர் பண்ண போகிறேன். ரெவன்யூ ஸ்டாம்ப் என்னுடைய பிஓவில் அதிகபட்சம் 40 ரூபீஸ்க்கு வைக்கலாம். ஸோ 40 ரூபீஸ் தான் நான் வைக்கணும். அதனால் இப்போ ரெவன்யூ ஸ்டாம்பில் ரெவன்யூ டிக்கெட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஏன்னா மற்றது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் 10 பைசா 15 பைசா 500 பைசா அப்படின்னு இருக்குது. ரெவன்யூ டிக்கெட் அப்படின்னா தான் 1 ரூபி வேல்யூ உள்ளது. அதுதான் நம்ம ரெவன்யூ ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். எனக்கு எவ்வளோ நான் லிமிட் சொன்னேன், 40 தான் என்னுடைய மேக்ஸிமம் லிமிட். ஸோ அந்த 40 ரெவன்யூ ஸ்டாம்ப் கவுண்ட் நான் கொடுக்குறேன். இது கொடுத்த பிறகு ஆட் ஸ்டாம்ப் டீட்டெயில்ஸ்னு கொடுக்கணும். தெளிவாக தெரியல அப்படின்னா நமக்கு கீழே இது பண்ணிவிட்டு ஆட் ஸ்டாம்ப் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தா தான் உங்களுக்கு டேப்லெட் காலமில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது ரெக்யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, போஸ்ட் கார்டு 20 நம்பர்ஸ் ஆஃப் போஸ்ட் கார்டு ரெக்யூஸ் பண்ணணும். ஈச் போஸ்ட் கார்டுடைய ரேட் அப்படி என்ன அப்படின்னா 0.5 ரூபீஸ், அதாவது 50 பைசே. ஸோ 20 நம்பர்ஸ் அப்படின்னா எனக்கு 10 ரூபீஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் இன்லேண்ட் லெட்டர் கார்டு வாங்க போகிறேன். அது ஈச் 2.5 ரூபீஸ், 2 ரூபீஸ் 50 பைசே. ஓகே, அது எதுக்குள்ளே போகணும் அப்படின்னா, ஸ்டாம்ப் கேட்டகரியில் ரெவன்யூ ஸ்டாம்ப் கிடையாது, போஸ்டல் ஸ்டேஷ்னரின்னு இருக்கும். போஸ்டல் ஸ்டேஷ்னரின்னு இருக்கும். அதில் இப்போ நான் முதல்ல போஸ்ட் கார்டு கொடுக்க போகிறேன். போஸ்ட் கார்டு வந்து சிங்கிள் போஸ்ட் கார்டு, அதுதான் 0.5 ரூபீஸ். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் கார்டு கிடையாது, சிம்பிளாக போஸ்ட் கார்டுன்னு இருக்கும். போஸ்ட் கார்டு சிங்கிள் 50 PA அப்படின்னா 50 பைசே. அந்த இதை நான் செலக்ட் பண்ணணும். எத்தனை நம்பர் வேணும் அப்படின்னா 20 நம்பர். அதுவும் இது பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுக்கணும். ஏன்னா டேப்லெட் காலமில் இன்னும் போஸ்ட் கார்டு ஆட் ஆகலை. ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்லேண்ட் லெட்டர் கார்டு, அதுவுமே போஸ்டல் ஸ்டேஷ்னரின்ற ஸ்டாம்ப் கேட்டகரி. அதில் இன்லேண்ட் ILC இன்லேண்ட் லெட்டர் கார்டுலேயுமே டிஃப்ரெண்ட் இது இருக்குது. எப்போவுமே நமக்கு 2.5 ரூபீஸ்க்குரிய இன்லேண்ட் லெட்டர் கார்டு தான் எஸ்ஓவில் அவைலபிளாக இருக்குது. அதனால் அந்த 2.5 ரூபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் வேணும் அப்படின்னா 12 நம்பர். அப்படின்னா தான் எனக்கு 30 ரூபீஸ்னு ரவுண்ட் வேல்யூவில் வரும் அப்படின்றதுக்காக நான் அப்படி இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட் ஸ்டாம்ப் டீட்டெயில்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் நான் ரெக்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ 80 ரூபீஸ்க்கு நான் ரெக்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெவன்யூ ஸ்டாம்ப் நான் மேக்ஸிமம் லிமிட் 40 ரூபீஸ் என்னுடைய பிஓக்கு சொல்லியிருந்தேன், அது மட்டும் தான். அண்ட் போஸ்டல் ஸ்டேஷ்னரி PST அந்த ஸ்டாம்ப் வேல்யூ எனக்கு மேக்ஸிமம் லிமிட் இன் மை பிஓ 750 ரூபீஸ்க்கு நான் வச்சுக்கலாம். ஆல்ரெடி என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் ஸ்டாம்ப் பேலன்ஸ் 467 இருக்குது. என்னுடைய மேக்ஸிமம் லிமிட் 750 ரூபாவை 750 ரூபீஸை தாண்டி போகலை. அப்போ கரெக்ட். ஃபார் சேல்ஸ்னு ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் ஸ்டாம்ப் ரெக்யூஸ்ட் டீட்டெயில்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுக்கணும். ஸ்டாம்ப் ரெக்யூஸ்ட் சப்மிட்டட். இப்படி தான் நம்ம வந்து பிஓவில் ஸ்டாம்ப் ரெக்யூஸ்ட் ட்ரீம் ஆப்பில் பண்ணணும். இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.